ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இடியாப்பம் இல்லை அரிசி சேவைன்னு சொல்லலாம். இந்த ரெசிபி எல்லாமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இடியாப்பத்துக்கு அரிசி மாவு வீட்டிலேயே ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாவை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வந்து 100லிருந்து 150 கிராம் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இப்போ அதே கப்பில் 2 கப் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். 2 கப் தண்ணியும் நம்மளுக்கு தேவைப்படாது. 1லேருந்து 1.5 கப் தண்ணி தான் தேவைப்படும். சில அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். மாவு வந்து வறுக்க வேண்டியதில் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவில் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லை மரக்கரண்டி யூஸ் பண்ணி கலந்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும், நம்மளால் கையில் கலக்க முடியாது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு எல்லா மாவுமே தண்ணி சேர கலந்த உடனே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வந்து கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமும் கலக்கக்கூடாது, அப்போ வந்து நம்மளுக்கு பிழிய முடியாது. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு லூஸாக வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். சுடுதண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் தேவைப்படும் மாவு வந்து கை பொறுக்கிற சூடு வர்றதுக்கு. அதனால் ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சிட்டு நம்ம பிடியில் சேர்க்கறதுக்கு தேவையான அளவுக்கு பிரித்து எடுத்துக்கலாம். மீதி மாவை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம், ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. முறுக்கு பிடியில் இந்த சின்ன ஹோல் இருக்கிற அச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து சுற்றிலும் உள்ள ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு பாதி அளவுக்கு மட்டும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் மாவு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிழியறதுக்கு வருது. மாவு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது நம்ம பிழிஞ்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக வரும். சீக்கிரமாக பிழிஞ்சிடலாம். இப்போ இட்லி தட்டில் ஒரு தட்டு ஃபுல்லாகிற அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு ஃபில் ஆகிற அளவுக்கு மாவு பிழிஞ்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோதான். இப்போ ஒரு 4 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது வடிகட்டிட்டு இன்னொரு தடவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 தடவை தேங்காய் வந்து நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதில் இனிப்புக்காக வெல்லம் சேர்க்குறேன். வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்துகிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே அதை வந்து நம்ம வடிகட்டி அப்படியே தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, தேங்காய் பால் அப்புறம் திரிஞ்சிரும். அந்தளவுக்கு சூடானோன்னு எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சேவை. இப்போ அடுத்தது லெமன் சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு லெமனோட ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, மல்லித்தலை, காரத்துக்கு வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சுருக்கிற சேவையோட லெமன் ஜூஸை கலந்து வச்சிடலாம். நம்ம வெங்காயம் வதக்க வரைக்கும் இது ஊறட்டும். நம்ம வெங்காயம் வதக்கும் போது லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா வெங்காயத்தில் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வாசம் வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இது நல்லா வாசம் வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சள் தூள் நல்லா வதங்கி பச்சை வாசம் போனோடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற சேவையை வந்து இதில் சேர்த்துடலாம்.
இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். இது வந்து எப்படி ரெடி ஆகிறக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நம்ம ஹையில் வச்சோம்னா தீஞ்சு போயிடும். அதனால சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ கடைசியாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லெமன் சேவை. இது வந்து நம்ம தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து முட்டை சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசம் போனோடனே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது நல்லா மணம் வர அளவுக்கு எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ முட்டை கலவா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 வாசி வெந்ததும் நம்ம சேவை சேர்த்துடலாம். இப்போ சேவை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி இருக்கிற வெங்காயம் முட்டை மசாலாவோடு இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததும் உப்பு சேர்த்துடலாம். இதோட கடைசியாக மல்லித்தலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டை சேவை. இதுவும் தேங்காய் சட்னி காம்பினேஷனோட சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அரிசி மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.